Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம WH questions பத்தி பார்க்கலாம். WH questions னா என்னென்ன words வரும்? What, which, how, where, why. So இந்த மாதிரி wordsலாம் WH questions சொல்வாங்க. For example, உங்க friend உங்ககிட்ட கேக்குறாங்க, நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்ட்டு. அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சாப்பிட்டிருந்தா எஸ்ன்னு ரிப்ளை பண்ணுவீங்க. இதுவே நீங்க சாப்பிடலன்னா என்னன்னு சொல்லலாம்? நோன்னு சொல்லுவீங்க. இதுவே அவங்க கேக்குறாங்க நீ எப்போ சாப்பிட்ட என்ன சாப்பிட்டன்னு கேக்குறாங்க. What did you eat and when did you eat? What did you eat? நீ என்ன சாப்பிட்டன்னு கேட்டா நம்ம வந்து ஆன்சர் வந்து எஸ் இல்ல நோன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அதுக்கான பர்டிகுலரான ஆன்சர் சொல்லணும். நீங்க என்ன டிஷ் சாப்பிட்டீங்களோ அந்த ஆன்சரை சொல்லணும். அந்த what did you eat? நீ என்ன சாப்பிட்ட அந்த வேர்ட் தான் WH question. When did you eat? நீ எப்போ சாப்பிட்ட அதுதான் WH questions. Let's see some more examples. Let's see WH question words. First one is what. What na நம்ம தமிழ்ல என்னன்னு கேட்போம். So let's see the definition. It's used for asking for information about somebody or something. What na ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதா இருந்தாலோ இல்ல ஒரு திங்ஸோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதா இருந்தாலோ நம்ம யூஸ் பண்ற question word what. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனோட நேம் கேட்குறோம். உங்களுடைய நேம் என்னன்னு கேட்குறோம். அதுக்கு நம்ம என்ன கொஸ்டின் வேர்ட் யூஸ் பண்ணுறோம்? வாட் இஸ் யோர் நேம். ஸோ இங்கே வாட்டோட ஃபர்ஸ்ட் 2 letters என்ன? WH. அதனால தான் இதை நம்ம WH கொஸ்டின் வேர்டுன்னு சொல்கிறோம். யூஸ்வலாக ஆல் த WH கொஸ்டின் வேர்ட்ஸுமே பிகினிங் 2 letters W and H. Let's see the example. Questions begins with what. என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து வாட்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். What are you doing? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? I am playing cricket. நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். இங்க வந்து what நீ என்ன செய்யறன்னு கேக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ற question word what. So next example, what do you want? உனக்கு என்ன வேண்டும்? என்ன? இங்க again question word what. I want a camera. எனக்கு கேமரா வேண்டும். So third example, what does Kumar read? குமார் என்ன படிக்கிறான்? Kumar reads a story. அவன் என்ன படிக்கிறான்னு கேட்கறதுக்கு நம்ம what does Kumar read? Again here question word is what. Next question word is when. When na என்னது? எப்பொழுது. When did you eat? நீ எப்போ சாப்பிட்ட? When did you sleep? நீ எப்போ தூங்குன? It is used in questions to ask about time. when வந்து நம்ம question sentencesல யூஸ் பண்றோம். எதுக்காக யூஸ் பண்றோம்னா to ask the timing. நீ எப்போ படுத்தூங்குன? நீ எப்போ சாப்பிட்ட? நீ எப்போ விளையாடுன? இத whenன்ற question word வந்தாலே நம்ம டைமிங்க இல்ல நம்ம எப்போ பண்ணோமோ அதை நம்ம ஆன்சரா கொடுப்போம். Let's see some example sentences. Begin with when. When does the train arrive? ரயில் எப்போது வரும்? எப்போது train வரும் கேக்குறோம். The answer is the train arrives at 10 a.m. ரயில் காலை 10 மணிக்கு வருகிறது. ட்ரெயின் வந்து 10 o'clock வந்து வரும்னு சொல்றாங்க. இங்க வந்து the answer is timing. The timing தான் நம்ம மென்ஷன் பண்றோம். ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்டா நம்ம அந்த பர்டிகுலர் டைமர் சொல்றோம். Next example, when will you attend the interview? நீ எப்போது நேர்முக தேர்வில் கலந்து கொள்வீர்கள்? இன்டர்வியூல நீங்க எப்போ கலந்துப்பீங்க? I'll attend the interview on Tuesday. நான் செவ்வாய்க்கிழமை நேர்காணலில் கலந்து கொள்வேன். ஸோ நான் டியூஸ்டே அன்னைக்கு இன்டர்வியூல அட்டன் பண்ணுவேன்னு சொல்றீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், when did you buy this car? நீங்கள் இந்த காரை எப்போது வாங்கினீர்கள்? I bought this car last month. நாங்கள் இந்த காரை கடந்த மாதம் வாங்கினேன். இங்க வந்து the question word is when. எப்போ நீங்க இந்த காரை வாங்கினீங்க? நான் last month வாங்கினேன். So let's see the next question word why. Why na ஏன். It is used in questions to ask the reason for something. Why நம்ம ஆக்சுவலா எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஏன் நீ வந்து லேட்டா வந்த? நான் லேட்டா வந்தேன் ஏன்னா நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். I came late because I missed the bus. Why நாலே why question நம்ம raise பண்றதா இருந்தா the answer வந்து ஏதாவது ரீசன் நம்ம கொடுப்போம். Why are you sad? I feel very sad because my mother scolded me. எங்க அம்மா திட்டுனனால நான் ரொம்ப சேடா இருக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து நம்ம why யூஸ் பண்றப்போ ஒரு ரீசனை கொடுப்போம். Let's see some example sentences. Begin with why. Why do you wait here? நீ ஏன் இங்கே காத்திருக்கிறாய்? The answer is I wait here to meet the manager. நான் மேலாளரை சந்திக்க காத்திருக்கிறேன். ஸோ இங்க நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க நீ ஏன் இங்க வெயிட் பண்ற? பிகாஸ் நான் இங்க வெயிட் பண்றேன் டு மீட் த மேனேஜர். நான் மேனேஜரை பார்க்கறதுக்காக இங்க வெயிட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், why did he call you? அவன் ஏன் உன்னை அழைத்தான்? அவன் ஏன் உனக்கு கால் பண்ணான்? The answer is he called me to know the address.
அவர் முகவரியை அறிய என்னை அழைத்தார். அவர் வந்து என்னை கூப்பிட்டாரு. ஸோ என்னோட அட்ரஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் எனக்கு கால் பண்ணாருன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், why does she invite us? அவள் ஏன் எங்களை அழைக்கிறாள்? The answer is she invites us for her birthday party. அவள் பிறந்தநாள் விழாவிற்கு எங்களை அழைக்கிறாள். அவளுடைய பிறந்தநாளுக்காக, அவளுடைய பர்த்டேக்காக எங்களை இன்வைட் பண்றா. So next question word is which. Whichனா நம்ம தமிழ்ல எந்த, எது அப்படிலாம் சொல்லிக்கலாம். It is used in questions to ask about choices. Choicesனா என்ன? உன்னுடைய விருப்பம். ஸோ நம்ம which எப்போ யூஸ் பண்ணுவோம்? மற்றவங்களோட விருப்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்போ நம்ம கொஷின் ரைஸ் பண்ணக்குள்ள அப்போ நம்ம கொஷின் வேர்ட் which யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், which color do you like? உனக்கு எந்த கலர் பிடிக்கும்? which is your favorite food? உனக்கு எந்த ஃபுட் வந்து ரொம்ப ஃபேவரட்? அப்போலாம் நம்ம எந்த கொஷின் வேர்ட் யூஸ் பண்றோம்? which. Let's see some example sentences with which. Which color do you choose? நீங்கள் எந்த நிறத்தை தேர்வு செய்கிறீர்கள்? I choose red. நான் சிவப்பு நிறத்தை தேர்வு செய்கிறேன். இந்த சென்டென்ஸ்ல நீங்க எந்த கலரை வந்து செலக்ட் பண்றீங்க? எந்த. சோ நம்ம இங்க question word வந்து which. I choose red. நான் ரெட் கலரை சூஸ் பண்றேன்னு அர்த்தம். So second example, which teacher do you like the most? எந்த ஆசிரியரை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள்? I like the English teacher. எனக்கு ஆங்கில ஆசிரியரை பிடிக்கும். இங்கேயும் again நம்ம வந்து which தான் யூஸ் பண்றோம். எந்த டீச்சரை உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு இங்கிலீஷ் டீச்சரை பிடிக்கும். Next example sentence, which dress do you like? நீங்கள் எந்த ஆடையை விரும்புகிறீர்கள்? I like salwar with bright colors. எனக்கு பளிச்சென்ற நிறத்தை கொண்ட சல்வார் பிடிக்கும். இங்கேயும் நம்ம which தான் யூஸ் பண்றோம். question word. எந்த dress உங்களுக்கு பிடிக்கும்? நீங்களும் ஆன்சர் பண்றீங்க. எனக்கு சல்வார்ஸ் பிடிக்கும் with bright colorsல. So next question word is where. Where na எங்கே. It's used in questions to ask about place. For example, உங்க friend கிட்ட நீங்க கேக்குறீங்க, where did you go? அவங்க ரிப்ளை பண்றாங்க, I went to park. நான் வந்து பார்க்குக்கு போனேன்னு சொல்றாங்க. So இங்க நம்ம where வந்து questionல raise பண்ணக்குள்ள the answer you will get the place. நீ வந்து எங்க போனேன்னு கேட்டா அவங்க வந்து ஆன்சர் சொல்றாங்க. என்ன ஆன்சர்? அவங்க எங்க போனாங்களோ அந்த ஆன்சர் சொல்றாங்க. அந்த ஆன்சர்ல பிளேஸோட நேம் வரும். ஸோ அப்ப அந்த டைம்ல கொஸ்டின் சென்டென்சஸ்ல நம்ம வேர் தான் யூஸ் பண்ணணும். Let's see some example sentences begin with where. Where is your book? உன் புத்தகம் எங்கே? My book is on the table. என் புத்தகம் மேஜையில் உள்ளது. Next example, where is the post office? தபால் அலுவலகம் எங்கே? The post office is near the park. பூங்காவிற்கு அருகில் தபால் நிலையம் உள்ளது. எங்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு கேக்குறீங்க? போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நியர் த பார்க் இருக்குன்னு ஆன்சர் வருது. ஸோ இங்க எங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு? எங்கன்னு நீங்க ஒரு கேக்குறப்ப the question word is where. So next example, where do you want to eat lunch? மதிய உணவு எங்கே சாப்பிட விரும்புகிறீர்கள்? I want to eat lunch in the restaurant. நான் உணவகத்தில் மதிய உணவு சாப்பிட விரும்புகிறேன். இங்க நம்ம question word again where தான் யூஸ் பண்றோம். ஏன்னா எங்க நீ சாப்பிட போற? சோ அந்த டைம்ல நம்ம வந்து question word where தான் யூஸ் பண்ணணும். Let's say next question word, that is who. Who na யார். It is used in questions to ask about people. யார் இந்த வேலையை செஞ்சது? Who did this work? நீங்க யாரு? Who are you? அப்ப யாருன்ற நீங்க கேக்குறப்ப the question word you should use who. Let's see some example sentences begin with who. Who is she? யார் அவள்? The answer is she is my aunt. அவள் என் அத்தை. அவங்க யாருன்னு கேக்குறீங்க. யார் அவள் கேக்குறதுக்கு who is she. So நீங்க question word யாருன்னு கேட்டா you should use the word who. Next example sentence, who made this cake? யார் இந்த கேக்கை செய்தார்? My mother made this cake. என் அம்மா இந்த கேக்கை செய்தார். Next example sentence, who can answer this question? யார் இந்த கேள்விக்கு பதில் அளிக்க முடியும்? The answer is I can answer this question. நான் இந்த கேள்விக்கு பதில் அளிக்க முடியும். So நீங்க எப்பெல்லாம் questions வந்து யாருன்னு கேக்குறப்ப நீங்க இங்கிலீஷ்ல question word you should use who. Let's see next question word how. How na எப்படி. It's used in questions to ask about various things including way, manner and condition or quality. How na எப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து WH questions. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் WH questionsனா W and H. இதுல வந்து first word start ஆயிருக்கும்.
இதில் ஹவுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஹவு ஆல்சோ கம்ஸ் அண்டர் WH கொஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஹவு இஸ் யுவர் ஜேர்னி, உங்கள் ஜேர்னி எப்படி இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்குறப்ப கொஷின் வேர்ட் யூஸ் பண்ணோம் ஹவ். Let's see some example sentences begin with how. How many pencils are there? எத்தனை பென்சில்கள் உள்ளன? There are 5 pencils. 5 பென்சில்கள் உள்ளன. Next example, how can I improve my English? எவ்வாறு எனது ஆங்கிலத்தை மேம்படுத்துவேன்? I can improve my English to practice every day. நான் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்து எனது ஆங்கிலத்தை மேம்படுத்த முடியும். So next example sentence, how are you doing? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? I'm doing well. நான் நன்றாக இருக்கிறேன். ஸோ எப்படி, எவ்வாறு, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் WH கொஷினில் ஹவு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம WH கொஷின்ஸ்லாம் என்னென்ன பார்த்தோம்? வாட், வென், விச், ஹவு, வை அண்ட் வேர். ஸோ இதெல்லாம் நீங்களும் டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.